வணக்கம். இன்னைக்கு நாம மாசம் ஒரு 10,000 ரூபாயை எப்படி முதலீடு செய்யலாம், குறிப்பா டைவர்சிஃபிகேஷன், அப்புறம் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ், அதாவது எஸ்ஐபிஸ் மூலமா எப்படி பண்ணலாம்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க, அது எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். சரி, முதல்ல ஆரம்பிக்கலாமா? இந்த டைவர்சிஃபிகேஷன்னா என்ன, ஏன் அது முதலீட்டுக்கு அவ்வளவு முக்கியம் சொல்றாங்க? நிச்சயமா. டைவர்சிஃபிகேஷன்ங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். உங்க முதலீட்டு பணத்தை ஒரே இடத்துல ஒரே அசெட்ல போடாம எக்விட்டி, அதாவது பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகள், அப்புறம் டெட், கடன் பத்திரங்கள் மாதிரி தங்கம் இல்ல வெள்ளி, அப்புறம் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்னு பலவிதமான சொத்துக்கள்ல ஆசெட் கிளாஸஸ்ல பிரிச்சு போடுறது தான் இது. முக்கியமா ரிஸ்க் குறைக்கிறதுக்கு தான். பாருங்க, எல்லா முட்டையும் ஒரே கூடையில வைக்க கூடாதுன்னு சொல்வாங்கல்ல, அதே மாதிரி தான். ஒருவேளை பங்குச்சந்தை சரிஞ்சா கூட உங்க டெட் முதலீடோ தங்கமோ ஓரளவுக்கு தாங்கி பிடிக்கும். உங்க மொத்த முதலீடும் பெரிய அளவுல அடி வாங்காம பாத்துக்க இது உதவும். ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி நினைச்சுக்கோங்களேன். ரிஸ்க் குறைக்க இது ஒரு நல்ல வழிமுறை. அப்போ எஸ்ஐபி பத்தி சொல்லுங்களேன். மாசம் 10,000 ரூபாய் முதலீட்டுக்கு இது எப்படி செட் ஆகும்? எஸ்ஐபி, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஒரு ஒழுக்கமான முதலீட்டு முறை. ரொம்ப பயனுள்ளது கூட. நீங்க மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகைய, இங்க நம்ம உதாரணத்துல 10,000 ரூபாய நீங்க செலக்ட் பண்ண ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வர்றது. ஓகே. இதுல பெரிய நன்மை என்னன்னா ருபி காஸ்ட் ஆவரேஜிங்னு சொல்ற ஒரு விஷயம். ருபி காஸ்ட் ஆவரேஜிங் அது என்னது? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. மார்க்கெட் கம்மியா இருக்கும்போது அதிக யூனிட்ஸ் வாங்க முடியும். ஆமா. அதே மாதிரி சந்தை விலை அதிகமா இருக்கும்போது அதே பணத்துக்கு கம்மியான யூனிட்ஸ் தான் கிடைக்கும். சரி. இப்படி தொடர்ந்து பண்ணும்போது நீண்ட காலத்துல நீங்க வாங்கின ஒரு யூனிட்டோட சராசரி விலை சந்தையோட ஏற்ற இறக்கங்களை விட கம்மியா இருக்க வாய்ப்பு அதிகம். இது மார்க்கெட் டைமிங் பண்ற கஷ்டம் இல்லாம ஒரு சராசரி விலைக்கு வாங்க உதவுது. புரியுது. மார்க்கெட் ஏறுனாலும் இறங்குனாலும் நாம பாட்டுக்கு மாசம் வாங்கிட்டே இருக்கிறதால ஆவரேஜா ஒரு நல்ல ரேட்டுக்கு யூனிட்ஸ் கிடைச்சிடும். சூப்பர். சரி, இப்போ ஒருத்தர் புதுசா முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறாரு, என்ன செய்யணும்? முதல் ஸ்டெப்ஸ் என்ன? முதல் படி உங்களை பத்தி நீங்களே புரிஞ்சுக்கிறது தான். அதாவது உங்க ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன, உங்களால எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும். ஆமா, அது முக்கியம். அப்புறம் உங்க நிதி இலக்குகள் என்ன, எதுக்காக முதலீடு பண்றீங்க? குழந்தை படிப்புக்கா, ரிட்டையர்மெண்ட்டுக்கா, இல்ல ஒரு 5 வருஷத்துல வீடு வாங்கணுமா? இதெல்லாம் தெளிவா இருக்கணும். சரி. பொதுவா குறுகிய கால இலக்கு ஒரு 5 வருஷத்துக்குள்ள தேவைப்படுற பணத்துக்கு டெட் ஃபண்ட்ஸ் மாதிரி குறைஞ்ச ரிஸ்குள்ள இடத்துல போடுறது நல்லது. அதுவே நீண்ட கால இலக்கு 7-10 வருஷத்துக்கு மேலன்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் நல்ல வளர்ச்சி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் முடிவு பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் அக்கவுண்ட்ஸ் ஓபன் பண்றது. என்ன மாதிரி அக்கவுண்ட்ஸ்? நீங்க நேரடியா பங்குகள் இல்ல ETFs வாங்கணும்னா கண்டிப்பா ஒரு டிமாட் கணக்கு வேணும். ஜிரோதா, க்ரோ மாதிரி நிறைய ஆன்லைன் புரோக்கர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட சுலபமா ஆரம்பிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்றதுக்கு நீங்க MF சென்ட்ரல் இல்லனா இதே புரோக்கர்களோட பிளாட்ஃபார்ம் பேடிஎம் மணி மாதிரியான ஆப்ஸ் மூலமாவே பண்ணலாம். KYC வெரிஃபிகேஷன் கண்டிப்பா பண்ணணும். ஓகே, KYC முடிச்சாச்சு. அப்புறம் SIP மூலமா மாசம் முதலீடு போற மாதிரி செட் பண்ணிட வேண்டிதான். ஆட்டோமேட் பண்ணிட்டா டென்ஷன் இல்லாம போயிட்டே இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், வருஷத்துக்கு ஒரு தடவையாவது உங்க போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணணும். உங்க அசெட் எலோகேஷன் ரொம்ப மாறி போயிருந்தா ரீபேலன்ஸ் பண்றது நல்லது. ரீபேலன்ஸ்னா? அதாவது ஆரம்பத்துல நீங்க 50% ஈக்விட்டி 50% டெட்ல போடலான்னு முடிவு பண்ணிருக்கலாம். ஆனா ஒரு வருஷத்துல ஈக்விட்டி நல்லா பெருகி உங்க போர்ட்ஃபோலியோல 60% ஆயிடலாம். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா 10% ஈக்விட்டியை வித்து டெட்ல போட்டு திரும்ப 50-50 கொண்டு வரது. இது ரிஸ்க கட்டுக்கொள்ள வைக்கும். ஆஹா, இது நல்ல டிப். சரி, இப்போ மெயின் விஷயத்துக்கு வருவோம். மாசம் 10,000 ரூபாய் எஸ்ஐபி பண்ற ஒருத்தருக்கு ஓரளவுக்கு நடுத்தர ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்காருன்னு வச்சுப்போம். அவருக்கு ஒரு மாதிரி அலோகேஷன், அதாவது ஒதுக்கீடு எப்படி இருக்கலாம்? இது ஒரு பொதுவான உதாரணம் தான். நீங்க உங்க தேவைக்கும் ரிஸ்க் திறனுக்கும் ஏத்த மாதிரி கண்டிப்பா மாத்திக்கணும். சரி, ஒரு மாடலுக்கு 50, 20, 10, 20ன்னு பிரிக்கலாம். 50, 20, 10, 20. அதாவது 50% ஈக்விட்டி சார்ந்த ஃபண்ட்ஸ்ல போடலாம். இதுதான் நீண்ட காலத்துல அதிக வளர்ச்சி கொடுக்கக்கூடியது. ஒரு 5,000 ரூபாய் இதுக்கு. ஓகே, ஈக்விட்டில 5,000 ரூபாய். அதுலயும் பிரிக்கணுமா? ஆமா, பிரிக்கிறது நல்லது. கொஞ்சம் ஸ்திரத்தன்மைக்கு லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ், உதாரணமா ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஒரு 3,000 ரூபாய். கொஞ்சம் கூடுதலா ரிஸ்க் எடுத்து வளர்ச்சிக்கு மிட் கேப் ஃபண்ட்ல ஒரு 1,000 ரூபாய். இன்னும் கொஞ்சம் அதிக ரிஸ்க் அதிக லாப வாய்ப்புக்கு ஸ்மால் கேப் ஃபண்ட்ல ஒரு 1,000 ரூபாய் போடலாம். ஆனா ஸ்மால் கேப்பை கொஞ்சம் ஜாக்கிரதையா அணுகணும். சரி, ஆக மொத்தம் ஈக்விட்டில 5,000 ரூபாய். அடுத்த 20%, அதாவது 2,000 ரூபாய் டெட் ஃபண்ட்ஸ்ல போடலாம். இது முதலீட்டுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்கும். ஓரளவுக்கு நிலையான வருமானமும் கிடைக்கும். ஒரு நல்ல ஷார்ட் டியூரேஷன் இல்லனா மீடியம் டியூரேஷன் டெட் ஃபண்ட் இதுக்கு சரியா இருக்கும். ஓகே, டெட்ல 2,000 ரூபாய். அப்புறம் அந்த 10%? அந்த 10% 1,000 ரூபாய் தங்கம் அல்லது வெள்ளியில போடலாம். பெரும்பாலும் கோல்டு ETF ஆகவோ இல்ல சில்வர் ETF ஆகவும் வாங்குறது சுலபம். இது பணவீக்கத்துக்கு எதிராக ஒரு பாதுகாப்பு மாதிரி. மார்க்கெட் சரியும் போது இது கொஞ்சம் கை கொடுக்கும். வேணும்னா தங்கத்துக்கு 700 ரூபாய், வெள்ளிக்கு 300 ரூபான்னு கூட பிரிக்கலாம். சரி,
மிச்சம் இருக்கிற 20%. கடைசி 20%, அதாவது 2000 ரூபாய் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் அல்லது மல்டி ஆசெட் ஃபண்ட்ஸ்ல போடலாம். இதுல ஈக்விட்டி, டெட், சில சமயம் தங்கம்னு கலந்துருக்கும். ஃபண்ட் மேனேஜரே இதை பார்த்துப்பாங்க. இதுவும் டைவர்சிஃபிகேஷனுக்கு உதவும், நம்ம வேலையும் கொஞ்சம் குறைக்கும். சூப்பர். அப்போ இந்த மாதிரி 50% எக்விட்டி, 20% டெட், 10% தங்கம் வெள்ளி, 20% ஹைபிரிட்னு பிரிக்கிறதுனால ரிஸ்க் பரவலாகி ஓரளவுக்கு வளர்ச்சியும் ஸ்திரத்தன்மையும் கிடைக்குது. இந்த கலவை ஏன் முக்கியம்னு இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? அதுல ஏற்ற இறக்கம் அதிகம். ஆமா. டெட் அந்த அளவுக்கு ரிஸ்க் இல்லாம ஒரு ஸ்திரமான, ஓரளவுக்கு கணிக்கக்கூடிய வருமானத்தை ஒரு 5-8% மாதிரி கொடுக்கும். தங்கம், வெள்ளி எல்லாம் பங்குச்சந்தை சரியும் போது நமக்கு ஒரு குஷன் மாதிரி இருக்கும், பண வீக்கத்திலிருந்தும் பாதுகாக்கும். ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் இந்த வேலையை ஃபண்ட் மேனேஜரே பாத்துக்கிறதால நமக்கு கொஞ்சம் சுலபம். ஆக ஒன்னு சரியா போகலைனாலும் மத்ததெல்லாம் சேர்ந்து நம்ம முதலீட்டை காப்பாத்தும். அதான் டைவர்சிஃபிகேஷனோட பவர். ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. இப்போ இதெல்லாம் செய்யணும்னா எந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணலாம்? வேற ஏதாவது ரிஸ்க் பத்தியோ டிப்ஸ் பத்தியோ சொல்லணுமா? பிளாட்ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் முன்ன சொன்ன மாதிரி க்ரோ, ஜீரோதா, குவேரா, பேடிஎம் மணி, எம்எஃப் சென்ட்ரல் மாதிரி நிறைய நல்ல ஆப்கள் இருக்கு. இதுல பெரும்பாலும் நீங்க டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பிளான்ஸ்ல கமிஷன் இல்லாம எஸ்ஐபி பண்ணலாம். டைரக்ட் பிளான்ஸ் அது என்ன? ஆமா, இது ரொம்ப முக்கியம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 2 வகை இருக்கு, ரெகுலர் பிளான், டைரக்ட் பிளான். ரெகுலர் பிளான்ல நீங்க வாங்குறதுக்கு ஒரு ஏஜென்ட் மூலமா வாங்குவீங்க, அவருக்கு கமிஷன் போகும். அந்த கமிஷனை ஃபண்ட் நிர்வாக செலவோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோட சேர்த்துருவாங்க. ஆனா டைரக்ட் பிளான்ல நீங்க நேரடியா ஃபண்ட் கம்பெனி கிட்ட இருந்தே வாங்குறீங்க, நடுவுல யாரும் இல்ல. அதனால எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கும். சின்ன வித்தியாசம் மாதிரி தெரிஞ்சாலும் நீண்ட காலத்துல இது உங்க லாபத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சோ எப்பவும் டைரக்ட் பிளானை தேடி பிடிச்சு வாங்குங்க. இது நல்ல தகவல். சரி, வேற டிப்ஸ்? ரிஸ்க்னு பார்த்தா ஈக்விட்டில முதலீடு செய்யும் போது குறுகிய காலத்துல நஷ்டம் வர வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவும் நீண்ட கால நோக்கத்தோட குறைஞ்சது 5-7 வருஷம் பிளஸ் முதலீடு செய்யுங்க. அவசரப்பட்டு விற்காதுங்க. ஆரம்பத்துல ரொம்ப ஃபண்ட்ஸ்ல போடாம ஒரு 2-3 நல்ல ஃபண்ட்ஸ்ல ஆரம்பிங்க. அப்புறம் உங்க வருமானம் அதிகமாகும் போது எஸ்ஐபி தொகையும் வருஷா வருஷம் ஒரு 10% ஏத்துறது நல்லது. அது உங்க இலக்க சீக்கிரம் அடைய உதவும். அப்புறம் வரி பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க. ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல 1 வருஷத்துக்கு மேல வச்சிருந்து வித்தா வர்ற லாபத்துல 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போனா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் இருக்கு. டெட் ஃபண்ட் லாபத்துக்கு உங்க இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் படி வரி கட்டணும். அருமை. ரொம்ப விரிவான பயனுள்ள தகவல்கள். அப்போ நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது, டைவர்சிஃபிகேஷன் மூலியமா ரிஸ்க பரவலாக்கணும், எஸ்ஐபி மூலியமா ஒழுக்கமா முதலீடு பண்ணணும், நம்ம ரிஸ்க் இலக்குக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆசெட் அலோகேஷன் செட் பண்ணணும், அப்புறம் டைரக்ட் பிளான்ஸ் செலக்ட் பண்ணணும். ஆமா, சரியா சொன்னீங்க. இதுதான் அடிப்படை. இப்போ இது சம்பந்தமா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. நீங்க ஒரு அலோகேஷன் செட் பண்ணிட்டீங்க. ஆனா நாளைக்கே உங்க நிதி நிலைமை மாறலாம், உங்க இலக்குகள் மாறலாம், இல்லைன்னா நாட்டுல பொருளாதார சூழலே மாறலாம் இல்லையா? அப்படி மாறும்போது நீங்க அமைச்ச இந்த முதலீட்டு கலவையை எப்படி மாத்துவீங்க, எப்ப மாத்துவீங்க, என்ன காரணத்துக்காக மாத்துவீங்க? இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது உங்க முதலீட்டு பயணத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிச்சயமா யோசிக்க வேண்டிய கேள்விதான். ரொம்ப நன்றி. இந்த கலந்துரையாடலை கேட்ட உங்களுக்கும் நன்றி. இந்த டாபிக் பத்தி உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம். இங்க பேசினதெல்லாம் கல்வி நோக்கத்துக்காக மட்டும்தான். இது எந்த முதலீட்டு பரிந்துரையும் இல்ல. நீங்க எந்த முதலீட்டு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு தகுதி வாய்ந்த நிதி ஆலோசகரை, ஃபைனான்ஷியல் அட்வைசரை கண்டிப்பா கலந்தாலோசிச்சு முடிவு பண்ணுங்க. நன்றி.